தொலைத்தொலைத்திற்கு உத்தியோகத்தர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் வழங்கிய சுவாமி இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தோரை வரவேற்றல் தமிழர்தம் பண்பாடு என்பதற்கு அமைய இந்த தாயகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சந்தைப்படுத்தல் அழகை இந்த கால சூழ்நிலை அதாவது கிளைமேட் இப்படி இருக்கும் போதும் சிரமத்தை பாராது எங்களுக்கு வருகிற உள்ளங்களை வரவேற்க மறைகின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய நிகழ்வை காத்திரப்படுத்தும் வகையிலே இங்கே வருகிற இந்த படத்தினை இதிலே வைத்து எங்களுடைய ஆரம்பித்து வைத்த எங்களுடைய நகர மாதா மதிகதனி விவேகானந்தராஜா அம்மா அவர்களை வருக என வரவேற்று அம்மையார் உண்மையிலேயே நாங்கள் 6 மாதத்துக்கு முதலே இந்த விண்ணப்பத்தை கொடுத்தும் அம்மா வந்தோடனே மிகவும் துரிதமாக எத்தனையோ சிரமத்தின் மத்தியிலே இந்த இடத்தை எங்களுக்கு தந்து உண்மையிலேயே விசுவாசமாக மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் முன்னேற வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த பகுதியை தந்து இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஆதரவு வழங்கி இங்கே வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மையாரை வருக என வரவேற்றுக் கொண்டு அவரோடு ஆணையாளர் ஐயா வரண்டிருந்தவர் தவிர்க்க முடியாத என்றால் வர முடியவில்லை. அதே போல் தொழில்துறை திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளர் அம்மாவும் தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியவில்லை. இருந்தும் எங்களுடைய மாவட்ட தொழில்துறை உத்தியோகத்தர் உயர்நிலை உத்தியோகத்தர் பிரதீபன் சார் நான் ஆரம்பத்தில் 2002ஆம் ஆண்டு பிரதீபன் சார் என்ற பேரோட இந்த இப்போ இருக்கிற பிரதீபன் சாரை மாதிரி ஒரு பிரதீபன் சார் இருந்தவர். அவர் இப்போ ஜிஏயாக இருக்கிறார். அதே மாதிரி இந்த பிரதீபன் சாரும் எங்களுக்கு ஒரு காலத்தில் மாவட்டத்தின் மாகாணத்தின் உயர்நிலை அதிகாரியாக வர வேண்டும் என்று உள்ளத்தில் வேண்டான். ஏனென்றால் அவர் தன்னை அர்ப்பணித்து இரவுபகல் பாராது தன்னுடைய மோட்டர் சைக்கிளையோ ஏதோ ஓடி வந்து எங்களுடைய காரியங்களை இந்த கடை அமைவதற்கு முழு மூச்சாக நின்று ஒட்டி வச்சு இதையெல்லாம் நிறைவேற்றி தந்த எங்களுடைய சேரை நாங்கள் வருகை என வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக மாகாண தொழில்துறை திணைக்களம் சார்பாக எங்களுடைய ராவன் சார் கொஞ்சம் முழு பேர் நான் இன்ஜெக்ஷனில் பாக்கி இல்லாது ராவன் சார் உண்மையில் இந்த ஆரம்பத்தில் வனியாம் மேடம் இருந்து இதை ஆரம்பித்து வைக்க இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அயராது பாடுபட்டு அந்த கடையை ஒப்படைத்தவர் அவரையும் வரைய வரவேற்று எங்களுடைய ஐயப்ப சாமி ஆசிரியர் வழங்கிய அவர் உண்மையில நாங்கள் போன நேரமெல்லாம் இன்பத்தோட வரவேற்று எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஏதோ செய்யணும் அவளோட எங்களுக்கு இருக்கின்ற இந்த அவருக்கும் இன்றைக்கு ப்ரோக்ராம் இருக்கிறது ஆலயத்தில் அதையும் பாராது இந்த சிரமத்தை பாராது அந்த சுவாமியை வரவேற்று இங்கே வருகை வந்திருக்கின்ற எங்களுடைய அங்கத்தவர்கள் சார்ந்த ஆதரவாளர்கள் நண்பர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் சிறுவர்கள் எங்களுடைய மகளிர் பிரிவு அனைவரையும் வருக என வரவேற்று இந்த வரவேற்புரை நிறைவு செய்து நன்றி வணக்கம். அடுத்ததாக தலைமையுரை எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் கௌரவ ஸ்ரீ ஜெயராஜா அவர்கள் தலைமையுரையாற்றுவார். இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, எங்களுடைய நகர மாதா அவர்களே, சாமி அவர்களே மற்றும் உத்தியோகர்களே, பிரதீபன் சார் மற்றும் தேவரன் சார் மற்றும் அனைவருக்கும் ராகவன் சார் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய முதலாவது குறிக்கோள் கண்பார்வையற்றவர்கள் சுயதொழில் ஊக்குவிப்பிலே ஒருவரிடம் தங்கி வாழ்வதை விட்டு சுயமாக அவர்கள் முளைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த அறக்கட்டளை நிலையமானது உருவாக்கப்பட்டது. அதிலே நாங்கள் எங்களுடைய கௌரவ பொருளாளர்கள் குறிப்பிட்டது போல பல ஆண்டுகள் பல மாதங்களாக நாங்கள் கஷ்டப்பட்டும் எங்களுடைய அன்பு மாதா நான் நினைக்கிறேன் இந்த நகரத்துடைய தாய் வந்தவுடனே எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி தந்து பல சிரமத்திலே ஒதுக்கி தந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஏனென்றால்
நான் ஒரு சில 2 பேரை சந்திச்சு கதைச்ச போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏகப்பட்ட விதத்திலே உதவி செய்யறவான்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப பொருளாளருக்கு சொன்னேன், எந்த விதத்திலையும் அவங்களுக்கு உதவி செய்வா, ஏன்னா நான் கேள்விப்படுறான் இவா இந்த மேரா வாரத்துக்கு முதலே சமூக பணிகள் இடைஞ்சு கொண்டிருக்கிறவாண்டு கட்டாயம் எங்களுக்கு அந்த உதவி செய்வாட்டு. அதே போல இறைவன் அருளால எங்களுக்கு இந்த இடமும் கிடைச்சு தொழில்துறை திணைக்களம் மிகவும் முனைப்புடன் செயற்பட்ட பிரதீபன் சார், தயாபரன் சார் போன்ற இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் செயற்பட்டு எங்களுக்கு இந்த இடத்தையும் இந்த தொழிலையும், எங்களுக்கு இந்த தொழில் நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் 2-3 பொருள்லாம் வச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட கணக்காக இருக்குது. இதை விட டிஷ் வாஷ், கால்சியம் போன்ற உற்பத்திகள் எல்லாம் நாங்கள் செய்ய போகின்றோம். இதை விட கால்விதி, பண்ணை பொருட்கள், விளக்குமாறு துன்புதல் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய போகின்றோம். என்று சொன்னால் எங்களுடைய பார்வையற்றவர்கள் மத்தியிலே மூலதன பிரச்சனை இருக்கின்றது. அந்த மூலதன பிரச்சனையை நாங்கள் நிவர்த்தி செய்து, அல்லது நாங்கள் எங்காவது மூலதன பிரச்சனைக்குரிய நிதிகளை சேகரித்து அவர்களுக்குரிய மூலதன பொருட்களை அவர்கள் வீடுகளுக்கே கொடுத்து, அந்த வீடுகளில் இருந்து அவர்களை பொருட்களை அவர்கள் அலைஞ்சு திரியாமல் வீடுகளில் இருந்து தங்கள் பார்வையற்றவர்கள் உற்பத்திகளை செய்ய, அந்த உற்பத்திகளை இந்த இடத்திலே வைத்து நாங்கள் சிறப்பாக விற்பனை செய்வோம். மழை நேரத்திலே அம்மா இந்த நேரத்திலே அவங்க நேரங்கள் போதாது இடங்களுக்கு போக வேண்டியிருக்கிற அந்த வகையிலே தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை அதிகாரிகளுடைய தலைவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர் வரிசையிலே